நீங்கள் யாரை நம்பினாலும் நம்புங்க, உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. இந்த முனியம்மாவை மட்டும் நம்பாதீங்க, சரியா? அது சாதாரண பொம்பளை இல்லை. நான் சொல்கிறேன், நான் பல ஆட்களை பார்த்ததில் வச்சு சொல்கிறேன், என்னுடைய கெஸ்ஸிங்னு கூட வச்சுக்கோங்க. அந்த பொம்பளை சாதாரண பொம்பளை இல்லை. அந்த அக்காவுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சி மீண்டும் குழிக்குள்ள விழுந்துடாதீங்க மக்களே, மீண்டும் குழிக்குள்ள விழுந்துடாதீங்க. இப்போது இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த டிக்கெட்டுகள், இந்த காமன் மேனில் வந்து ஜெயிக்காத டிக்கெட்டுகள்லாம் வெளியே வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ சேனல்ஸ்லாம் நிறைய இன்டர்வியூஸ் போட்டுட்ருக்காங்க போட்டிருக்கு. அதோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்தது. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ணதும் இவங்க சொல்லியிருக்கிறதும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் வருது. நான் நேற்று எபிசோட்லேயே நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். அதாவது இவங்களுக்கு தேவையான ஆள் எங்கே ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் வெளியே போயிடுவாங்க அப்படின்ற பயத்தில் வந்து இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க சான்ஸு. இவங்களுக்கு தேவையான ஆள் செகண்ட் ரவுண்டில் வெளியே போயிட்டாங்க. அந்த சேர் எடுக்கிற கேஸில் வந்து இந்த முனியமா இல்லை அப்படின்ற காரணத்துக்காக திருப்பி கொடுக்கப்பட்டதோ அப்படின்னு தோணுச்சுன்னு நான் சொன்னேன். அதை திருப்பியும் இது பண்ணுற விதமாக இன்றைக்கி முனியம்மா வந்து பேசும்போது நமக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருது. ஸோ இன்றைக்கி வந்து 10 கண்டஸ்டன்ஸ் மொத்தம் வந்து பேசினாங்க மக்கள். இந்த 10 கண்டஸ்டன்ஸை பற்றி தனித்தனியாக பேச வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக வந்து அதில் நம்ம மனசில் பதிஞ்சது 2-3 நாட்கள். அதில் முக்கியமான ஆள் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, இந்த பிக் பாஸ் விஜய் டிவி ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்திருந்தார் இல்லையா, ஒரு நண்பர் வந்திருந்தார்ல, அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு நபர் அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு, அதாவது இப்போ மெச்சூரிட்டி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு உள்ளே வந்திருந்தார். வச்சு செஞ்சு விட்டாங்க மக்களே, எல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சுத்தமாக வந்து மக்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் இந்த கம்பு சுத்த தெரியுமா அப்படின்னு கேட்டு வந்து ராஜு ஒன்று பண்ணார். அது பார்க்குறக்கே ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. நம்ம வந்து தப்பை வந்து தப்புன்னு ஒத்துக்கணும் இல்லையா? அவருக்கே கம்பு சுத்த தெரியல. அதை வந்து அப்படியே சமாளித்த விதம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ஒரு காமெடி ஒன்று போட்டார் பாருங்க, எனக்கு கம்பு சுத்த தெரியாது, கும்ஃபு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. அது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நாராசமாக இருந்துச்சு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்புறம் நம்ம மனசில் பதிகிற ரொம்ப முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரேப் ஒன்று அடித்தார் பாருங்க. வந்தவொடனே ஐயோ நீ என்ன கேட்டாலும் நான் ரேப் அடிப்பேன்டா, அது ஸ்பான்டேனியஸாக அப்பே அடிப்பேன்டா, நீ காதலை பற்றி பேசணுமா இந்த அடிச்சு வச்சுக்கோ ரேப், ஜிமுக்குனுக்கா ஜிமுக்குனுக்கா ஜிமுக்குனுக்கான்றாரு. ஏய் என்னையா காதலை பற்றி பேசினா பிக் பாஸுக்குள்ளே நீ ஏன் வரணுன்ற சொல்லு அப்படின்னு எடுத்து வீசினா சமுக்கணக்கான்னு அடுத்து பிக் பாஸுக்குள்ள. யோ நீ உண்மையிலேயே பயங்கரமான ஆளியா, உண்மையிலே திறமையான ஆளியா, நீ எல்லாம் பிக் பாஸ்க்குள்ளே வந்தே ஆகணும் அப்படின்லாம் வந்து நம்ம உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற நேரத்தில் ஹோல்டில் போட்டாங்க மக்களே. நான் நேற்றே சொன்னேன், இவங்க செலெக்ஷன் ப்ராசஸையே எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல, என்ன கேட்டகரியில் என்ன அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்கன்றதே நமக்கு தெரியல மக்களே அப்படின்ற சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் நமக்கு புரியல இவங்க என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, யார் யாருக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க, யார் யார் கொடுக்க மாட்டுறாங்க. சில பேர் வந்தால் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை காட்டுங்கன்றாங்க, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றாங்க. சில பேருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. எனக்கு புரியல, நீங்கள் எப்படி டாஸ்க் கொடுக்குற நபர் எப்படின்ற ஆளை செலக்ட் பண்ணுறீங்க, டாஸ்க் கொடுக்க வேண்டாம் இவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் இவங்ககிட்ட என்ன திறமைன்னு கேட்டால் போதும் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்ணுறீங்க. வாய் திறமையால் சில பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க, சில பேருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க? இப்போது அந்த டார்வின் அப்படின்லாம் ஒரு பையன் வந்தான்ல, அவன்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏன்னா அவன் வந்து நல்லா பேசுகிறேன், ஸ்பான்டேனியஸாக பேசுகிறேன், ஓகே நல்ல திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த நல்லா பேசுகிற நபர்களுக்கு மட்டும் நம்ம டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் க்ரைட்டீரியாவா? மேபி அடுத்த எபிசோட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். டார்வின்லாம் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது வந்து ஓகே தான். பட் என்னன்னா அந்த மீட்ரு கொஞ்சம் வந்து பார்ப்போம், ஒரு காமன் மேன் அப்படின்ற கேட்டகரியில் உள்ளே போகிற ஆட்களையே கொஞ்சம் அந்த செலிப்ரிட்டிஸோட சேர்த்து அதே லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான இவங்களோட எண்ணமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒத்துக்கலாம். இந்த ஒரு டவுட்டு உள்ள வர்ற யாருக்குமே ராஜுவை தெரியலையே, அது எப்படி? ராஜு சீசன் மட்டும் பார்க்காம வந்திருக்காங்களே, அது எப்படி? அதுக்கு பதில் மாயா சொன்னாங்க. எல்லாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்னைக்கு உள்ள வர யாருக்குமே ராஜுவை தெரியாது, அதான் பேட்டர்னே அப்படின்னு சொன்னாங்க. மாயா அது கட்டுன்னு நினச்சி உண்மையை உளர்த்திக்க, கட்டுன்னு நினச்சி உண்மையை உளர்த்திக்க. இந்த ராஜுவை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? ஆரி அவருடைய சீசனில் பயங்கரமாக விளையாண்டார், பயங்கரமாக பேசினார், பயங்கரமாக இது பண்ணார். ஃபென்டாஸ்டிக். ஓவியா அவங்களோட சீசனில் பயங்கர தைரியமாக பேசினாங்க, பயங்கரமாக இது பண்ணாங்க, பயங்கரமாக ஃபென்டாஸ்டிக். பிக் பாஸ் கேமை இப்படித்தான் விளையாடணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரா? பிக் பாஸ் கேமை இப்படி பேசி தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரா? இல்லை தெரியாமல் கேட்குறேன்.
நாங்கள் மக்கள். அப்போ இவங்களை ஜெயிக்க வச்சவங்களா யாரா? முக்கியமாக வந்து இந்த அக்கா பேர் என்னது, முனியம்மா. எனக்கு கமுதி பக்கம், எனக்கு வந்து அது வந்து கமுதி பக்கம், அந்த வந்து எனக்கு தெரியவே தெரியாதியா. எனக்கு எந்த சீசன், 1ஆம் சீசன், நான் வந்து இவர் எந்த சீசன் பார்த்து நீங்கள் யாருன்னு தெரியலையே, ராஜுவை பார்த்து நீங்கள் யாருன்னு தெரியலையே, எனக்கு தெரியாது. தெரியாது உனக்கு. நீ ஊர் நடிப்பு உலக நடிப்பு நடிக்கிறன்றது எங்களுக்கு தெரியாது பாரு. வா இல்லை நான் சொல்கிறது இந்த மாதிரியான கேட்டகரியில் ஆட்கள் கண்டிப்பாக உள்ள தேவை. இந்த காமன் மேன் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் இந்த மாதிரி ஆளை தான் செலக்ட் பண்ணி உள்ளே விடுவீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும். காமன் மேனாக உள்ளே வர்றவங்க எல்லாருமே நடிப்புக்காரனாக இருப்பாங்க, அவங்களுக்கு உண்மையாக இருக்க தெரியாது. இந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணணும். ஜூலியில் ஆரம்பித்து, தாமரை செல்வியில் ஆரம்பித்து, தனலட்சுமியில் ஆரம்பித்து, தனலட்சுமியெல்லாம் தேவையில்லாத. உங்களுக்கு அந்த பேட்டர்னாக செட் பண்ணணும். இந்த வருஷம் அதை ட்ரை பண்ணுறீங்க, பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிடுங்குற ஆணி பூராமே தேவையில்லாத ஆணியாக தான் இருக்குது அப்படின்றது இதில் தெளிவாக தெரியுது. ஹோல்டில் வைக்கிறீங்க, ஆட்களை செலக்ட் பண்ணுறீங்க, ஓகே. இதில் வந்து பேலன்சிங் பண்ணுறாங்க, ரைட்டு. எதுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு எங்களுக்கு காட்டிக்கிட்டு நீங்கள் யாருன்னு செலக்ட் பண்ணி அவங்களை உள்ள அனுப்புனா பார்த்தா மொக்கையாக இருக்குது. 10ல் 8 கேஸ் மொக்கையாக இருக்குது. அந்த 2 மட்டும் ஃபில்டர் பண்ணி இவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்கோனாவது காட்டுங்களேன். அப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மக்களே. இந்த அக்காவை மட்டும் நம்பாதீங்க, நம்பாதீங்க. திரும்பி நான் சொல்கிறேன், ஓவியா சீசன் தெரியும், ஆரி சீசன் தெரியும், ராஜு யாருன்னு தெரியாது. அதை மட்டும் வச்சு இவங்களை எப்படியா ஜட்ஜ் பண்ணுற? அதை மட்டும் வச்சு நான் ஜட்ஜ் பண்ணல. இந்த அக்கா ஒரு சேலை கட்டுன ஒரு பிற்போக்கு வியாதின்னு சொல்கிறேன், பிற்போக்குவாதியாக இருக்கும். ஓகே, சீமான் அவர்கள், நான் வந்து சொல்கிறது அக்காவோட புருஷரை சொல்கிறேன், சீமான் அவர்கள் இவங்களை வந்து இங்கே உள்ள அமைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அக்கா ஒன்று சொல்லிச்சுப்பாரு. அடக்க ஒடுக்கமா பொண்டாட்டின்றவ இல்லை அடக்க ஒடுக்கமா நம்ம வீட்டு பொண்ணுன்றவ பிக் பாஸுக்குள்ளே போய் எப்படி இருக்கணுன்றதை நான் காட்ட போகிறேன். என்ன அடக்க ஒடுக்கமா? சேலையை கட்டிட்டு வந்து நீங்கள் சிரிச்சுட்டு என்னம்மா அங்கே உட்காராதம்மா, இங்கே உட்காராதம்மா, இப்படி இருமா, ஒரு ஆள்கிட்ட இப்படித்தாம்மா பேசணும் அப்படின்னா அடக்க ஒடுக்க ஆயிருமா? அதெல்லாம் அந்த காலம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்கன்னு தெரியுது. இன்றைக்கி 2K ஆயிடுச்சு. 2K. இதே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே செகண்ட் லவ் அப்படின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு எபிசோடு தான் ரிவ்யூ பண்ணேன், செகண்ட் லவ். இந்த முனிமாலாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் 90ஓட முடிஞ்சு. எப்படி டைனாசர் காலத்தோட முடிஞ்சுது. அதெல்லாம் இனி ஒர்க் அவுட் ஆகாது. முனிமா உள்ள வா, முனிமா அக்கா பிச்சரிச்சிருவாங்க. மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அக்கா நடிக்குது, நான் வரட்டா?